நருட்டோ அனிமேவை நம்ம எல்லாருமே முழுசாக பார்த்துருப்போம். ஆனால் இந்த கதையில் பலரும் கவனிக்க தவறிய ரொம்பவே ஆழமான 3 ரகசியங்கள் இருக்குது. நருட்டோவோட தீவிரமான ஃபேனாக இருந்தால் கூட இதில் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு புதுசாக இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். ரகசியம் 1. முதலாவது விஷயம் கக்காஷியோட ஸ்டிடோரி பவர். ஆரம்பத்தில் கக்காஷி இந்த பவரை கண்டுபிடிச்சப்போ அவரால் இதை சரியாக பயன்படுத்தவே முடியல. ஏன்னா இந்த பவரை கையில் வச்சுக்கிட்டு வேகமாக ஓடும்போது எதிரிங்க எங்கேருந்து வராங்கன்னு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு டனல் விஷன் பார்வை குறைபாடு ஏற்படும். இதனால தான் சாஸ்கேயோட ஷரிங்கன் கண்ணை பார்த்ததும் இந்த பவர் அவனுக்கு தான் கரெக்டாக செட் ஆகும்னு கக்காஷி அவனுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ரகசியம் 2. ஜிராயாவின் மரணத்தின் பின்னால் இருந்த ரகசியம். இரண்டாவது, ஜிராயா இறந்தப்போ அவரோட உடம்பை பெயின் கடலுக்குள்ளே தள்ளிடுவாங்க. அதனால் 4th நிஞ்சாவாக நடக்கும்போது கபுட்டோவால் கூட ஜிராயாவோட பாடியை எடுத்து அவரை உயிர்ப்பிக்க முடியலை. ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா, ஜிராயா உயிரோட வந்து நருட்டோக்கு எதிராக சண்டை போடுறத பார்க்க அந்த கதையை எழுதின ஆசிரியருக்கே இஷ்டம் இல்லையாம். அவரோட மரணம் அப்படியே மரியாதையாக இருக்கணும்னு தான் அந்த உடம்பை மறைச்சாங்க. ரகசியம் 3. சாசுகே மற்றும் இத்தாச்சி துணி. மூன்றாவது விஷயம், உச்சியா வம்சத்தோட ட்ரெஸ் கோட். இத்தாச்சி மற்றும் சாசுகே 2 பேருமே கழுத்து வரைக்கும் மூடின ஹை காலர் சட்டையை தான் போடுவாங்க. இது சும்மா ஸ்டைலுக்கு இல்லை. ஜப்பானிய கலாச்சாரத்தில் தங்களோட உண்மையான உணர்ச்சிகளையும் ரகசியங்களையும் வெளியே காட்டாமல் மறைக்கிறவங்க தான் இந்த மாதிரி கழுத்தை மூடின ஆடைகளை அணிவாங்களாம். அவங்க கேரக்டர்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸையும் டிசைனையும் பண்ணியிருக்காங்க. முடிவு. வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த 3ல் நீங்கள் கவனிக்காத விஷயம் எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நருட்டோவோட இன்னும் பல ரகசியங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ என்ன போடலான்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லிவிடுங்க.